ஸ்பர்ச தீட்சை அப்படிங்கிறது குருவானவர் தன்னை சிஷ்யனை அருகிலே இருத்தி தொட்டு தொட்டு அந்த தீட்சை கொடுப்பாரு. ஸ்பர்ச தீட்சைன்னு பேரு. நயன தீட்சை கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருப்பாங்க. தன்னோட குரு வந்து சிஷியர் ஒரு செகண்ட் உண்மையான குரு சிஷியனா ஒரு பார்வை பார்த்த செகண்ட் நயன தீட்சை பார்த்த செகண்டே தீட்சை கொடுத்துருவாரு. அது நயன தீட்சை. மானத தீட்சை நம்ம அகத்தியர் போகலாம் கோயில் இருக்காங்க, நிருப சமாதி இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம டெடிகேஷனா இருந்தோம்னா நமக்கு அவங்க தீட்சை கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட 7 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா காமம் புகுவின் காயத்ரியை புகுத்தூடு அப்படிம்பாங்க. அந்த வயசுல அந்த தீட்சை பருவம் வரும். அப்ப அந்த வந்து தீட்சைகள் அந்த வயசுல எடுத்துக்கலாம். 16 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம் அந்த வயசுல வந்து அதிகமா படிக்கணும். 16 வயசுக்கு மேல வந்து கிரகஸ்தம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கை அனுபவத்தை குடும்ப இல்லறம்னா என்னன்னு ஒரு வயசுல பார்க்கணும். சகலத்தையும் நியாசம் செய்வது. தன்னியாசம்னா தன்னை இருக்கிற அகங்காரம் நான் என்ற அகங்காரம். இந்த பதிவில் பார்க்க போறது தீட்சைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது குருவின் கிடைக்கக்கூடிய ஒரு தீட்சை எப்படிலாம் கிடைக்குது, என்னென்ன வகைகள், முக்கியமான 4 தீட்சைகளை பார்ப்போம். அதில் வந்து ஸ்பர்ச தீட்சை அப்படிங்கிறது கோழி முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற மாதிரி. கோழி வந்து முட்டையிட்டு தன்னுடைய சூட்டிலே அரவணைப்பிலே ஹீட்லேயே வந்து தொட்டு ஸ்பர்சத்தால் தீட்சை, அதாவது குஞ்சு பொறிக்க வைக்கும். அதுமாரி குருவானவர் தன்னை சிஷ்யனை அருகிலே இருத்தி தொட்டு அந்த தீட்சை கொடுப்பாரு. ஸ்பர்ச தீட்சைன்னு பேர். அடுத்த வகை வந்து நயன தீட்சைன்னு பார்த்தீங்கன்னா மீன் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது. மீன் தண்ணியில் போடுறப்ப முட்டையிட்டு போயிட்டே இருக்கும். சட்டன் ஒரு பார்வை பார்க்கும், பார்த்த செகண்டே குஞ்சு பொறிச்சிடும். கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டு இருப்பாங்க. சிஷ்யர் தன்னோட குரு வந்து சிஷ்யர் ஒரு செகண்ட் உண்மையான குரு சிஷ்யனா ஒரு பார்வை பார்த்த செகண்டே நயன தீட்சை பார்த்த செகண்டே தீட்சை கொடுத்துருவாரு. அது நயன தீட்சை. அடுத்த தீட்சை மானத தீட்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது. ஆமை வந்து கடற்கரை யோகத்தில் முட்டையெல்லாம் இட்டுட்டு ஒரு மூடி வச்சுட்டு வர 1000 கிலோமீட்டர் போயிடும். அங்கேருந்து நினைச்ச மாத்திரத்தை இங்கே குஞ்சு பொறிச்சிடும். அதாவது நம்ம அகத்தியர் போகலாம் கோயில் இருக்காங்க, நிருப சமாதி இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம டெடிகேஷனாக இருந்தோம்னா நமக்கு அவங்க தீட்சை கிடைக்கும். அதுமாரி விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற பதிவு வந்து மந்திரங்கள், ரிஷிகள், தெய்வங்கள், இந்த லோகங்கள் பற்றி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக மந்திரங்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா 4 வேதங்கள் என்ன சொல்லுகின்றன, இந்த 4 வேதங்களுடைய ரத்தன சுருக்கமான வாக்கியம் என்ன, ஒவ்வொரு வேதமும் ரத்தன சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருது. இவ்வளோ பெரிய புக்கு சாகிகள் ஆயிரக்கணக்கான சாகிகள் இருந்தாலும் அதில் ஒரு வார்த்தை ரத்தன சுருக்கமாக முடிக்குது. அதை பற்றி பார்ப்போம். ஒரு வேதம் பிரக்யானம் பிரம்மா, அறிவு தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு வேதம் முடிச்சிருது. ஒரு வேதம் அயம் ஆத்மா பிரம்மம், நம்ம ஆத்மா தான் பிரம்மம் ஒரு வேதம் முடிச்சிருது. ஒரு வேதம் தத்துவமசி, நீ அதுவாகிறாய், நம்ம உபாசனை பண்ணுற தெய்வத்தை அந்த வடிவத்தை நம்ம அடைய முடியும் அப்படின்னு ஒரு வேதம் முடிச்சிருது. ஒரு வேதம் அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள், நமக்குள்ள தான் கடவுள் அப்படிங்கிற முடிச்சிருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மனிதனுடைய ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றல். அதுக்கு மேலே ஒன்று மேலே தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக ஒரு வேர்டு இருக்குது. 4 வேதத்துடைய ரத்த வச்சிருக்கிற வாக்கியம்னா மானசே தெய்வம். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே உங்கள் மனசு அங்கே வச்சு இறைவனை தியானிக்கல வழிபடலை அப்படின்னா அந்த இடத்துல இறைவனை நீங்கள் பார்க்க முடியாது. நீ வீட்டில் இருக்கீங்க, எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கீங்க, ஆனால் வந்து உண்மையிலே டெடிகேஷனாக பிரார்த்தனை பண்ணி மனம் உருகி நினைச்சிங்கன்னா அங்கே இறைவனை பார்க்க முடியும். அதாவது பூசலா நாயனார் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மணக்கோயில் கட்டியவர் பூசலா நாயனார் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நாயன்மாரில் 63 நாயன்மாரில் ஒருத்தர் ராஜா வந்து ஒரு கோயில் மிகப்பெரிய ஆடம்பரமாக கோயில் கட்டி ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சி தேதி குறிக்கிறாரு. ஒரு பக்கம் பூசலா நாயனார் அதே தேதியில் மணக்கோயிலில் பூஜை தேதி குறிக்கிறாரு. ஆனால் இறைவன் சென்ற இடம் பார்த்தீங்கன்னா கனவுல ராஜாட்ட போய் எனக்கு அங்கே வர மாட்டேன், நான் இந்தமாரி ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கேன், அங்கே போகிறேன்னு சொல்லி அவர் கனவுல வந்து இறைவன் சமிக்கை கொடுக்குறாரு. அவர் என்னடா நம்ம இவ்வளவு பிரம்மாண்டமாக கோயில் செலவு பண்ணி இவ்வளவு கூட பிரம்மாண்டம் பண்ணிட்டு இருக்கேமே, அங்கே அதை விட்டுட்டு யாரா நம்மளுக்கு மீறி யாரை பண்ணுறான்னு தேடி போய் அந்த இடத்த தேடி பார்க்குறப்ப ஒரு மரத்து அடியில் பூசலா நாயனார் மணக்கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கார். அறந்துட்டாங்க. ஸோ அதாவது விஷயம்னா மனசு தான் காணும். இதுமாரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானசே தெய்வம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஃபைனலாக சொல்லலாம். இதுமாரி வந்து மனசு வச்சா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவையெல்லாம் நம்மளை வந்து சோல் லிபரேஷன், ஆன்ம விடுதலைக்கு தான் சொல்லப்பட்ட விஷயம். நம்ம சைக்காலஜிக்கலாக கூட நம்ம இதை ரிப்ளேஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, லாக் பண்ணுறாங்க. ஜோதிடங்கள், முன்னோர்கள், வேதங்கள் இது எல்லாம் வந்து நம்மளை வந்து விடுதலை அடைய செய்வதுதான் வந்திருக்க ஒழிய நம்மளை கட்டுப்படுத்தி நம்மளை அமுக்கி அடிமைப்படுத்தா கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் வந்து மந்திரங்கள் பார்ப்போம். மந்திரங்கள் கண்டுபிடிச்சவங்க மந்திர திருஷ்டானா மந்திரத்தை கண்டுபிடித்தவர் விஸ்வாமத்த ரிஷிக்கு காயத்ரி சந்தக. விஸ்வாமத்த ரிஷி காயத்ரி கண்டுபிடித்தவர்.
மந்திர திருஷ்டா, ரிஷி, முனைவர், முனிகி, டாக்டரேட், இது எல்லாமே ஒரே வார்த்தை தான். இதெல்லாம் வந்து மந்திரத்தை கண்டுபிடித்த ஒரே வார்த்தை தான். ஸோ அந்த ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ரிஷிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மந்திர சப்தமாக இருக்காங்க. தெய்வங்கள்லாம் மந்திர சப்தங்கள். சிவலோகம், விஷ்ணுலோகம், இதெல்லாம் வந்து ஸ்கந்தலோகம், இதெல்லாம் வந்து மந்திர சப்தங்களாக வந்து ஒவ்வொரு லேயரில் பூமிக்கு மேலே இருக்கும். மந்திரம், எந்திரம், தந்திரம், இந்த மாதிரி 3 விஷயத்த இந்த தெய்வத்தை இந்த முறையில் இந்த மாரி சிலை விக்கிரகம் பண்ணணும். அது கீழே இவ்வளோ எந்திரம், இந்த கரெக்டாக இந்த ப்ராசஸ் எந்திரம் பிரதிஷ்டை பண்ணணும், இந்த மாரி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற முறை இருக்கும். அதை பண்ணுறப்ப அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் உண்மையான பக்தனுக்கும் சித்தனுக்கும் வந்து அந்த கோயிலில் ஆலயத்தில் பிரசன்னம் ஆவார் தெய்வம். நிரந்தரமாக இறைவனை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அந்த செகண்டில் ஒரு காட்சி கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ அதான் வந்து மந்திர சப்தங்களாக தெய்வங்கள் இருக்காங்க. தெய்வம் மனுஷரூபேன, தெய்வம் வந்து மனுஷருக்குள்ளே தான் வரும். இந்த பூமி வந்து கர்மா பூமி. இங்கே பிறந்தவன் தான் ஒரு அசுரனாவதும் தேவனாவதும் அவரவர் ஆன்மா கொள்கையின் நோக்கத்தை பொறுத்து இருக்கு. இந்த பூமியில் பிறந்தவங்க வந்து எவ்வளவு நிலை அடையலாம், தேவ பதவி அடையலாம், கீழான பதவி அடையலாம், அதெல்லாம் வந்து இந்த பூமியில் இருக்குது, கர்மா பூமி. ஸோ இந்த கர்மா பூமியில் பிறந்தவங்க தான் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உலகத்தையும் ஆட்டி படைக்க முடியும். அதாவது தீட்சைகள் வந்து எப்போ எந்த காலகட்டத்தில் எடுக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது குழந்தைகளுடைய வயசு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 7 வயசு வரைக்கும் மூளை பகுதி அதிகமாக வந்து மூளை வளரக்கூடிய திறன் முழுமையை பெறாமல் நம்ம அதிகமாக அறிவை புகட்டக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், விளையாட்டு தான் முக்கியம். எஜுகேஷன், கல்வியை திணிக்கக்கூடாது. மூளை வளர்ச்சி கொண்டிடும். அது அதிகமாக நம்ம டென்சிட்டி உள்ள நம்ம வந்து அதை கற்றுக் கொடுக்குறோம், இதை கற்றுக் கொடுக்குறோம் சொல்லி கொடுத்தோம்னா அது மூளை வந்து திறனற்று போய்விடும், அது கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், உடம்பு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உடம்பு ஆரோக்கியமாக வரணும், அதுக்காண்டி அதிகமாக விளையாட்டு திறனை அதிகம் ஊக்கப்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட 7 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காமம் புகுவின் காயத்ரியை புகுத்துவிடு அப்படிம்பாங்க. அந்த வயசில் அந்த தீட்சை பருவம் வரும். அப்போ அந்த வந்து தீட்சைகள் அந்த வயசில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து சந்நியாச வாழ்க்கைக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நம்முடைய இந்து தர்மத்தில், நம்ம இந்து தர்மம் எடுத்துக்குவோம், நம்முடைய ஞானிகள், தவசிகள், முனிவுகள் சொல்ல ஒரு வாழ்க்கை முறை, நெறிமுறை தான் சொல்கிறேன். வாழ்வியல் கோட்பாடு தான் அது இந்து தர்மம் அப்படின்னு பார்க்க வேண்டிய வாழ்வியல் கோட்பாடு. என்ன சொல்லுதுன்னா பிரம்மச்சரியம், 16 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியம். அந்த வயசில் வந்து அதிகமாக படிக்கணும். குருகுல வாசத்தில் நம்ம அதிகமாக குருவை தாண்டி எல்லா வித்தையும், அஸ்திர சஸ்திர பிரயோகம், படிப்புகள், நாலேஜ் எல்லாமே கற்றுக்கலாம் அந்த 16 வயசு வரைக்கும். 16 வயசுக்கு மேலே வந்து கிரகஸ்தம், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கை அனுபவத்தை, குடும்ப இல்லறம்னா என்னென்ன ஒரு வயசில் பார்த்துடணும். அதில் ஒரு பக்குவப்பட்டு அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தம் காட்டுக்கு இலதெல்லாம் காட்டுக்கு போய் நம்ம நார்மல் வாக்கலாம். அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் 50 வயசு 55 வயசுக்கு மேலே பொறுப்பெல்லாம் தன் மகன்கிட்ட ஒப்படைச்சி ஒரு அரசனாக இருந்தாலும் தன்னோட பதவியெல்லாம் ஒப்படைச்சிட்டு இன்றைக்கெல்லாம் அவங்களாம் வந்து வனப்பிரஸ்தம் போயிடுவாங்க, காட்டுக்கு போய் இலதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பக்குவம் அடைஞ்சு நம்ம உடம்பு அந்த அந்த சுகபோகங்களாம் வெறுத்து ஒதுக்கினதுக்கப்புறம் ஒரு பக்குவம் அடையும். அதுக்கப்புறம் தான் சந்நியாசம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சந்நியாச வாழ்க்கை சகலத்தையும் நியாசம் செய்வது. தன்னியாசம்னா தன்னை இருக்கிற அகங்காரம், நான் என்ற அகங்காரம். அதாவது நான் என்ற அகங்காரம் அப்படின்னா இப்போ அதாவது நமக்குள்ள இந்த ஒருமையுள் ஆமை போல் 5 அலக்கில் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்துன்னு சொல்லி வள்ளுவர் பாட்டு இருக்கு. அதாவது ஆமை தன்னுடைய உடம்பை வந்து 4 கால் ஒரு தலை உள்ளே இழுத்துச்சுன்னா அந்த ஆமையோடு மலையக்கூட தாங்கும் சக்தி இருக்குது, மலையும் தாங்கும் சக்தி இருக்குது. அந்த ஆமையோடு பேர் நம்முடைய 5 புலன்கள், கண், மெய், வாய், கண், மூக்கு, செவி, நம்முடைய பார்க்க இந்த வழியாக நம்ம எனர்ஜியில் வெளியே போயிட்டு இருக்கு. இதை தவத்தில் ஒடுக்கணும். ஒருமையில் அந்த ஒடுக்கணும். ஓங்கார மந்திரம், நமசிவாய மந்திரம் இருக்குது. அதை ஒடுக்கி உள்ளே வந்து தவத்தில் உள்ளே ஒடுங்கும் பொழுது அப்போ வந்து 5 புலன்கள் வெளியே போகிற புலன்கள் அப்படியே ஒடுங்கிடும். ஒடுங்க என்ன ஆகும்னா உங்களுடைய புறச்சக்தி வெளியே கூடிய அந்த புறச்சக்தி இயங்கும் பொழுது அகச்சக்தி, உங்களுடைய இறையாற்றல் குன்னிலை சக்தி அப்போ தான் சட்டுன்னு எந்திரிக்கும். நம்முடைய நான் எப்போ சாகுதோ அப்போ தான் இறை வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதை நம்முடைய இதை வந்து ஒப்பிட்டு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நம்ம புராண இதிகாசத்தில் பார்த்தீங்கன்னா ஆமவோடு கூர்ம அவதாரம் எடுத்து ஆமவோட்டில் கீழே இருப்பார். மந்திரமலையை மத்தா வச்சுருப்பாங்க. அதுக்கு வாசுங்கிற பாம்பை வந்து தேவராசர் கிடைப்பாங்க. இது எல்லாமே யோக நிலை தான். அதாவது கூர்ம அவதாரம் ஆமையோடு அப்படிங்கிறது நம்ம தவத்தில் வந்து 5 புலனை ஒடுக்கிறது. அப்போ வந்து மலையை தாங்குற சக்தி கிடைக்கும். தவத்தில் வந்து 5 புலனை ஒடுக்கும் பொழுது ஒரு மலையை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதான் மந்திரமலை, அதான் அதை வச்சுருக்காங்க. மந்திரங்கிறது குரு சொன்ன வாழ்க்கையை கான்ஃபிடண்டாக நீங்கள் பின்பற்றினா அசைக்க முடியாத மலமேறி அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிங்கன்னா அது மந்திரம் சித்தியாகும். நசிகேதன் ஒரு சிறுவன் வேதத்தில் சொல்லுவாங்க. குருநாதர் வந்து அவர்கிட்ட வந்து பிரம்மஞானம் அடைவதற்காக போய் அணுகுமாறு. அப்போ வந்து குருநாதர் வந்து திட்டிட்டு
போடா எருமைன்னு திட்டி விட்டுருவார். ஆனால் அந்த எருமைங்கிற வார்த்தையை வந்து மந்திரமாக எடுத்து ஜெபம் பண்ணி எருமை எமர் எருமை பேசி எமலோகத்தில் எருமை வானமே வந்து எமலோகத்துக்கு கூட்டு போயிடுச்சு. அப்போ வந்து எமன்ட்டையும் போய் நான் அவர் உனக்கு என்ன வசதிகள் வேணும், ஸோ பொண்ணு பொருள் ஆடம்பரம் போகங்கள் என்ன வேணாலும் தரேன் அப்படிங்கிறப்ப எனக்கு பிரம்மஞானம் மட்டுமே வேணும் அப்படின்ட்டு அங்கே போய் பிரம்மஞானம் அடைச்சிட்டு வந்தான். அதுமாரி மந்திரங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் போதும். அந்த மந்திர மலைங்கிறது அசைக்க முடியாத மந்திரத்து மேலே அசைக்க முடியாத நம்ம மந்திரத்தை ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. வாசுகிங்கிற பாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம இடகலை பிங்கலை ராகு கேது அப்படிம்பாங்க. இது கடையிறப்ப என்ன ஆகும்னா கடை என்ன ஆகும்னா முதல்ல வந்து உடம்புல இருக்கிற விஷம்தான் வெளிப்படும். அதான் நம்ம சாப்பிட்ற உணவுல அன்னத்து வேஷம் இருக்கு. டெய்லியும் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க அந்த ஃபில்டர் ஆகி கண்டத்தில் வந்து அது கபமாக நிற்கும். கண்டத்தில் கபம் காலனாக இருப்பதால் கபத்தை துப்பி விட வேண்டும். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பச்சை குப்பரம் கலந்த வைத்தியம் எப்படி தேய்ப்பாங்க, அது வந்து கபத்தை துப்பி வெளியே வந்துடும். அதுமாரி அது வந்து டெய்லி ப்ராசஸ். இது வந்து ஒரு யோக நிலையில் தவ நிலையில் இருக்கும் பொழுது மிக உடம்புல இருக்க அத்தனை விஷமும் வந்து அந்த குண்டலி சக்தி எரிச்சு கொண்டு மேலே வரும். அந்த விஷம் வந்து முதல்ல விஷப்பரிச்சை தான். அந்த விஷப்பரிச்சை மூளையில் ஏறப்ப அந்த மேலே ஏறப்ப அது தாங்கி இருந்தோம்னா கரெக்டாக அந்த மாரி மயக்கம் வரும், மிக தள்ளும். அதை விஷப்பரிச்சை தாண்டி வந்துட்டு நம்ம கண்டத்தில் நின்றுச்சு அப்படின்னா அமிர்தம் இறங்கும். அதாவது எப்படி பூமியில் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பூமியில் இருக்கிற எப்படி அந்த நீர்நிலையில் கூடிய தண்ணி வந்து சூரியனுடைய ஆற்றலை வேப்பராகி மேலே போய் மேகலா பொழியுதோ, அதேமாரி நம்ம உடம்புல இருக்கிற அந்த கீழே இருக்கிற உடல் சக்தியானது அந்த மூலாதார கனலை, அதாவது நெத்தியில் இருக்கிற அக்னி, அந்த அக்னி சுழும நாடு இயங்கும் பொழுது அந்த அக்னி நாடு இயங்கும் பொழுது அந்த அக்னி மூலமாக கீழே தவிக்கப்பட்டு அது வேப்பராகி டைலூட்டாக தான் போகும். அதாவது ஒரு இதாக வேப்பராகி மேலே போகும். இங்கே சந்திர மண்டலத்தை பட்டவனே அமிர்தமாக கீழே இறங்கும், மழை பொழிலுமே இறங்கும், சில்லுன்னு இறங்கும். ஸோ இதெல்லாம் தவ நிலைகள் வந்து நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அடுத்து பார்த்துட்டே இருப்போம். வணக்கம், வாழ்த்து.